இதுவா அப்படி எப்படி இதுவா அது எவ்வளவு விலை உயர்ந்த ஆடையா கூட இருக்கட்டும் சார். நிர்வாணமா 2 பேர் வந்த மாதிரி இருந்துச்சு. டைரக்டா கேட்கறேன், திரிஷா கிட்ட கேட்கறேன் நான். வெக்கமா இல்லையா அவங்க கூட வந்து போகும்போது? அடுத்தது வந்து எங்களுக்கு தான் கல்யாணம் சொல்ல வந்தீங்களா? பிரச்சனையா அப்போ உங்களுக்கு பிரச்சனையா வந்து திரிஷா தான் சார் பிரச்சனை. ஆமா, வைர நெக்லஸ் கொடுக்கறது, வீடு வாங்கி கொடுத்தது யார் சார்? போனானா கையை காலை கழுவிட்டு வந்தானான்னு பரவாயில்ல, அதை பத்தி பரவாயில்ல. எது அதை பத்தி பரவாயில்ல, பர்மனன்ட் ஆக்கிட்டாரு. அதுதான் அங்க தப்பு. கமா போட்டு ஸ்டாப்ல இது திரிஷா. அடுத்தது வேற ஏதாவது ஷா இருக்கா? நானே சொல்றேன், இவ தான் 50வது பிறந்த நாள் அப்போ போட்டீங்க என்றென்றும் காதல். காதல் யாரோட பண்ணணும்? ஆமாண்டா, நான் அப்படிதான், நான் பொறுக்கிதான் காமிச்சா பார்த்தீங்களா? நம்ம புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஆண்டனி சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்குமா? கடந்த ஒரு வாரமாவே பாத்தீங்கன்னா திரிஷா, விஜய், சங்கீதா இதை நோக்கியே போயிட்டு இருக்கு. அதை உறுதிப்படுத்தும் விதமா திரிஷாவும் விஜயும் கல்பாத்தி குடும்பத்தோட திருமண விழாவுக்கு ஒன்னா வந்து சோலோவா வந்து எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க. நாங்க இப்படிதான் அப்படின்னு. முற்றுப்புள்ளிலாம் வைக்கல, நீங்க ஆரம்பமா அப்படி சார் கமா போட்டு விட்டான். கொஸ்டின் மார்க்கா? இல்ல கொஸ்டின், அதாவது கொஸ்டின் மார்க் இருந்தது. நீங்க முற்றுப்புள்ளி வைக்கல, கமா போட்டு ஸ்டாப்ல இது திரிஷா. அடுத்தது வேற ஏதாவது ஷா இருக்கா? இல்ல அப்படி இப்போ முற்றுப்புள்ளின்றது என்னன்னா, ஏங்க இதெல்லாம் கேள்வியா ஒரு கொஸ்டின் எழுப்புறீங்க, இந்தாங்கன்னு சொல்லி தாலி கட்டி பொண்டாட்டி ஆகிட்டா பிரச்சனையே கிடையாது. இது பாருங்க, கோயிலில் வந்து நாங்கள் தாலி கட்டிக்கிட்டோம், இவன் இனிமேல் எனக்கு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்படியும் இல்லாமல் ட்ரெஸ்ஸு காஸ்டியூம் மட்டும் போட்டுக்கிட்டு ஒரு படத்தில் இவர் செஞ்சு சொல்வார்ல, மாப்பிள்ளை கிடையாது, மாப்பிள்ளை ட்ரெஸ் மட்டும் தான் இருந்தது, அந்த மாதிரி இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கல, ஆனால் கல்யாணம் ட்ரெஸ்ஸை மட்டும் நாங்கள் போட்டுக்கிறோம் முதல் கட்டமா. அப்போ கமா தானே அது? ஆமாம். சரி சார், அப்போ அடுத்தது கல்யாணம் எப்போ சார்? நீங்கள் கல்யாணம் உடை போட்டீங்க, இது ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு எப்படி மேரேஜ் ஃபங்க்ஷனில் மாப்பிள்ளையும் பொண்ணும் எப்படி ட்ரெஸ் போட்டிருப்பாங்களோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டிங்க. ஆமாம். சில பழமொழி சொல்லுவாங்க, ஊரில் கல்யாணமாக மாரில் சொந்தமாட்டேன். அங்கே கல்யாணமானவங்களே மாப்பிள்ளை பொண்ணு மாப்பிள்ளையே வந்து கோட் ஷூட்டை போட்டுன்னு அப்படி நிற்கிறாங்க. இவங்க வந்து மணமேடையில் உட்காரக்கூடிய அந்த காஸ்டியூம் இருக்குல்ல, தெரியல. இப்போ கல்யாணம் பண்ணனா, இப்போ நான் கூட என் குடும்பத்தில் 2 கல்யாணம் பண்ணியிருக்கேன். எங்கள் சொந்த பந்தத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30-40 கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நடந்திருக்கு. நாங்கள் அதுக்கு போயிருக்கிறோம். மாப்பிள்ளை அந்த பெண்ணு மாப்பிள்ளைன்ற அந்த ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அந்த உடைன்றது எல்லாருக்கும் தெரியும், சரிங்களா? ஸ்பெஷலாக இருக்கும். மாப்பிள்ளைக்கு என்ன வந்து இப்போ ட்ரெஸ் இருக்கும், மணப்பெண்ணுக்கு என்ன ட்ரெஸ் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுவும் விஐபிகள் மத்தியில் தான் வந்து இந்த மாதிரியான வந்து ஜிலுன்னு வந்து கோல்டு கலரில் போடக்கூடிய இந்த ட்ரெஸ்ஸு நம்ம பார்த்துருக்கோம். அதுதான் ஜெயம் ரவியும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரவிமோகன் சொல்லிவிடுங்க, அது ஜெயம் ரவினா கோவம் வந்துடும். ரவிமோகன், அந்த ரவிமோகன் அந்த கனிஷான் அந்த பொண்ணை வச்சு வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம போனதை நம்ம பார்த்தோம். பெரும்பாலான எல்லா கல்யாணத்துலையும் இந்த மாதிரியான வந்து ஒரு காஸ்டியூம் வந்து போடுறாங்க அந்த மணமகள். அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டு நீங்கள் என்ன மெசேஜ் சொல்ல வந்தீங்க? அடுத்தது வந்து எங்களுக்கு தான் கல்யாணம் சொல்ல வந்தீங்களா? இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சங்கீதா தன்னுடைய மனைவிக்கு வந்து நீ என்ன பெருசாக வந்து நடிகைன்னு சொல்கிற, நானே சொல்கிறேன், இவ தான் எவ்வளோ கேவலம் ஆண்டனி, சத்தியமாக சொல்கிறேன். ஒரு சில வார்த்தைகளுக்கு வந்து பொருள் இப்போ தான் தெரியுது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்குது. இந்த சினிமாவில் இருக்கிற பல ஆம்பளைகள் வந்து பார்த்திங்கன்னா இதை எளிதாக கடந்து போகிறோம். நான் வேறு தவிர்க்க முடியாமல் சொல்கிறேன். ஏன்னா கொஞ்சமாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனசுக்குள்ளே விஜய்க்கு பற்றிய கட்ஸு அப்படிங்கிறாங்க. இல்லை, இது ஒரு கட்ஸா சார்? இது கேவலன்றதுனால இது ஒரு பெரிய விஷயமா சார்? இது நீங்கள் ஒரு சொல்லுவாங்க, இது கேட்டால் வந்து ஒரு பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவளை வந்து எளிதில் அடைய முடியாதுங்க. ஒரு பெண்ணை எளிதில் அடைய முடியாதுன்னா நான் சொல்ல கேட்டேன்னா வந்து காதல் வயப்படுத்த முடியாது. அவளாக விரும்பினா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வெண்ட் ஆகிடுவா. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அவளை இழக்கிறதுக்கே தயாராகிடுவா. ஆனால் அவளே முடிவு பண்ணிட்டானா நீ என்ன டக்கர் அடித்தாலும் உன்னை வந்து அடைய முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்கெல்லாம் ஏற்கனவே பல பேர் அடைஞ்சவங்கன்னு சொல்கிறேன் நான். தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. இது இவங்க அடைய முடியாத பெண்லாம் கிடையாது. யாரு நீங்கள் இவர் கூட்டு வந்தார் இல்லையா? ஆமாம், அடைய முடியும். ஏற்கனவே பல முறை வந்து அடைஞ்சவங்க தான், சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா அது அடைஞ்சவங்க தான் நான் சொன்னேன். நீங்கள் எதுவும் தப்பாக புரிஞ்சிக்க போகிறீங்க. புரியுங்க சொல்கிறது? பல முறை அடைஞ்சவங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இவங்க வந்து ஐயோப்பா நீங்கள் ஒரு பெண்ணை காமிச்சு இவங்களுடைய வந்து கன்னித்தன்மையும் பத்தினித்தன்மையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விளக்குங்கன்னு சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே பெரிய நோட் புக்கு வந்து எடுத்துகிட்டு பெரிய லெட்டர் எடுத்துகிட்டு எழுதணும்னு அவசியம் கிடையாது.
இதுவா அப்படி எப்படி இதுவா அப்படின்னு தான் இருக்கு. இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து சங்கீதாவை நிக்க வைங்க, இந்த இடத்துல த்ரிஷாவை நிக்க வைங்க. நீங்க கையில பெண்ணை கொடுத்துட்றேன் சார், இவங்க 2 பேர்ல யார் சார் கற்புக்கரசின்னு சொன்னா, நீங்க வந்து த்ரிஷாவை நீங்க வந்து கற்புக்கரசி இல்லைன்னா சொல்ல மாட்டீங்க, டக்குன்னு வந்து சங்கீதாவை டிக் பண்ணிடுங்க. கரெக்டா? உண்மைதான், இதானே உண்மை. நம்ம ஒன்றும் தப்பாக சொல்ல. த்ரிஷா வந்து அவ மோசமான பெண்ணு, அவங்க நடத்த கட்டவங்க, கேவலமான பெண்ணு, அடுத்த பொண்ணோட புருஷனுக்கு ஆசைப்படுறவங்க, இப்படின்னு பல லிஸ்ட்டு நம்ம போட முடியும். ஆனால் நம்ம அப்படி போடலை, நமக்கு அது அவசியம் கிடையாது. அதான உண்மை. ஆனால் அது உண்மையாக இருந்தால் கூட நம்ம சொல்லலை. இல்லை சார், பேசுது ஒரு திருமணத்தை அந்த உண்மையை வந்து ஊர் பேசுது. யாரு ஊர் பேசுது? ஏங்க சங்கீதா யாருன்னு நீங்கள் வந்து சாதாரண ஆட்கள் இருக்கிறது. சங்கீதா யாரு, த்ரிஷா யார்? சங்கீதா மனைவி, இவங்க யாரு? இணைவியா துணைவியா சார்? முடிஞ்சு போச்சு. இணைவி துணைன்னு கூட இன்னும் ஆகலை, அதுக்கெல்லாம் முன்னாடி. இது அதுக்கு முன்னாடி சொல்லுவாங்கல்ல, இல்லைன்னா போடுவாங்களா சார் ரகசிய சிநேகிதனை, யார் நம்மளா போட்டோம், ரகசிய சிநேகிதனேன்னு போடுறாங்க. இது அவங்களுடைய ட்விட்டரில் ரகசிய சிநேகிதனே போட்டு உண்மை காதல் வெல்லும். அந்த காதல் எவ்வளோ அசிங்கப்படுது பாருங்க. அங்கே இது பேர் உண்மை காதலா சார்? இது உண்மை காதல். எது அப்போ அவர் கட்டி வச்சிருக்க பொண்டாட்டி சங்கீதா, அதுதானே. இது எவ்வளோ பெரிய கொடுமை. ரகசிய சிநேகிதனேன்னு போட்டுட்டு உண்மை காதல் வெல்லும்னு போட்டால் என்ன சார் சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி லவ் ஃபார் எவர்னு ஒரு செய்தி 50வது பிறந்தநாள் அப்போ போட்டிங்க, என்றென்றும் காதல். காதல் யாரோட பண்ணணும்? நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆளை பாருங்கள். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அமைய போகுது. ஃப்ரெஷ்ஷாக என்ன, ஏற்கனவே கல்யாணம் ஆகாத யாராவது வந்து ஒரு கன்னித்தன்மையோடு இருப்பான் இல்லையா, கண்ணி கழியாமல் இருப்பான் இல்லையா எவனாச்சும், நீங்கள் கொஞ்சம் கஷ்டம்தான் ஆகணும். நீங்கள் அங்கே போய் பார்த்துங்க, உங்களெலாம் கிடைக்கிறது கஷ்டம். அந்த மாதிரி என்ன கன்னித்தன்மையோட என்ன வந்து கிடைப்பேனா சார்? அவங்க கிடைக்க மாட்டான். ஆனால் கஷ்டம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஒரு பெண்ணோட புருஷன் 2 பிள்ளைகளோட வாழ்ந்துட்டுருக்குறான், ஒரு குருவி கூடு மாதிரி ஒரு அதை போட்டு உடைக்கிறீங்களே, மனசு வருது. எப்படி உங்களுக்கு மனசு வருது? டைரெக்டாக கேட்குறேன், த்ரிஷா கிட்ட கேட்குறேன் நான். வெக்கமா இல்லையா அவங்க கூட வந்து போகும்போது, அந்த மணமேடைக்கு போய் நிற்கும் போது வெக்கப்படுற மாதிரி ஜென்மம் ஜாலியாக போகிறாங்க சொல்லுவாங்க தெரியுமா சார்? ஜென்மம் கூசலையா, உடல் கூசலையா, அசிங்கமா தோணலையா? இங்க சார் 2 பேரும் எப்படி சிரிக்க முடியுது? ஒரே காஸ்டியூம்ல 2 நாள் ட்ரை பண்ணாங்களாம் அந்த காஸ்டியூம் ரெடி பண்றதுக்கு. எவ்வளோ கேவலம் சார் இது. கேவலத்தின் உச்சம். தமிழ் சினிமாவில் எவ்வளவோ கடந்து வந்திருக்கு சார். அசிங்கங்களையும் ஆபாசங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அருவருப்புகளையும் கடந்து வந்திருக்கு தமிழ் சினிமா. நான் உச்சத்தில் சொல்கிறேன், இந்த ஒரு காட்சி அருவருப்பின் ஆபாசத்தின் உச்சமான காட்சி இது. நீங்கள் சொல்லலாம் ட்ரெஸ்ஸை போட்டுருந்துங்க, ஆனால் நம்ம பார்வைக்கு வந்து இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ விலை உயர்ந்த ஆடையாக கூட இருக்கட்டும் சார். நிர்வாணமாக 2 பேர் வந்த மாதிரி இருந்துச்சு. மானமுள்ள அத்தனை பேருக்கும் அப்படி தான் தோணிருக்கும். மானமுள்ள அத்தனை பேருக்கும் தோணிருக்கும். ஒரு காட்சியை பார்த்தா குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை ஒரு காட்சியாவது கடந்து போக தோணணும். ஆனால் அந்த காட்சியை பார்த்தோன்னே காரி துப்புணும்னு சொல்லிச்சா இல்லையா உங்களுக்கு? உண்மைதான். இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் வந்து சொல்ல சொல்லுங்கள், பதில் சொல்ல சொல்லுங்கள். யார் வேணா இருக்கட்டும், மனசாட்சியோடு பேசிட்டு இருக்கிறேன் நான். அந்த காட்சியை பார்த்த உடனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதயத்தை கசக்கிற மாதிரி இருந்துச்சு. இல்லை சார், இதயத்தை பிடிச்சி யாராவது வந்து அழுத்தலாம் எப்படி இருக்கும்? ஒரு பெண்ணா ஒரு தாயா 2 குழந்தைகளுக்காக உரிமைக்காக போராடிட்டு இருக்கு இந்த சமயத்தில் இவரும் எப்படி சார் த்ரிஷாவோட வரலாமா? அது ஒரே காஸ்டியூம் சார். நான் சொல்றேன் சார், இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயம் கேட்கணும். வளர்ப்பு ரொம்ப கேவலமான ஒரு வளர்ப்பாக இருந்திருக்கு சார். எல்லார் வாழ்க்கையும் நடந்தது சார். ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்க்கையிலேயே நடந்தது. ஹரே கிருஷ்ணா வந்து பார்த்து இயக்கத்தில் சொத்துக்களை எழுதி வச்சார். அப்போ பெரிய பிரச்சனையாச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூத்தவங்க வந்தாங்க, ஒய்ஜிபி ஃபேமிலி வந்தாங்க, பாலச்சந்தர் வந்தார், இதே கமலஹாசன் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமலஹாசன் வாழ்க்கை எப்படி வேணால் போயிடலாம். ஆனால் ரஜினிகாந்த் அவர்களுடைய லதாவுடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சிருக்கிறதுக்கு கமலஹாசனும் ஒரு காரணம். அன்றைக்கி அவங்களாம் பேசி வந்து பார்த்தீங்கன்னா அதை முடிச்சு வச்சாங்க. யாரும் கேட்டால் சுமூகமாக முடிச்சு வச்சாங்க. அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்துட மாட்டாங்களா? பெரிய மனுஷங்க இருந்தால் தானே சார் வருவாங்க. எஸ்எஸ்சி பண்ண கேவலம் தானே சார் இன்றைக்கி வந்து மகன் இப்படி இருக்கிறான். அதான் இந்த அவங்க அம்மாவே பாடின பாடுது, தொட்டப்பட்ட ரொட்டை முட்டை பரோட்டா பார்த்து தானே இருக்கும். ஐட்ட சாங் பல நடிகர் கூட சேர்ந்து குத்தாட்ட போட்ட அந்த கவர்ச்சி நடிகை வந்து இன்றைக்கி வந்து அவங்க அரசியல் கட்சியில் இருக்கிறாங்க. அந்த அம்மா பேசுகிறாங்க, இவங்க லட்சணம் என்னன்றதை பேசுகிறாங்க, இவன் எப்படிப்பட்ட ஆளுன்றதை பேசுகிறாங்க. இன்னும் பல பேர் என்னால் பேரை சொல்ல முடியல ஆண்டனி, வெரி சாரி. ஏன்னு கேட்டிங்கன்னா இவனுடைய அட்டகாசத்தை ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க பாருங்கள். இவனா இப்படி நம்ம ஒரு கேள்வி இருக்குல்ல, நான் அப்படி தான் சொல்லி காமிச்சா பாருங்க, கல்யாணத்துக்கு வந்து காமிச்சா பாருங்க. ஆமாண்டா நான் அப்படி தான், நான் பொறுக்கி தான் காமிச்சா பார்த்தீங்களா? ஆமாம். நம்ம நினைக்கிறோம் படத்தில் தான் இவன் இப்படி இருக்கிறான், இது போக்கிரி, நிஜத்தெல்லாம் அப்படி இருக்க மாட்டான்
அப்படிதான் நம்ம நினைச்சோம். இல்ல வளர்ப்பே அப்படிதான் சொல்லுவாங்க. வேட்டைக்காரனா ஏதோ அர்த்தம் தான் நினைச்சோம். இவன் வேட்டையாடுறவன் போல இருக்கு, வெடி பிடிச்ச நாய் மாதிரி வேட்டையாடுவானா இரவுல நடிகைகளை, அப்படிதான் பேசுறாங்க. தகவல் அப்படிதான் சொல்றாங்க சார். எப்படி சார் சொல்ல முடியும்? அவன் ஒரு 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 நடிகை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இருக்குது, மார்க்கெட்டுகளெல்லாம். ஆனால் அவங்களுக்கு அவசியம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனாலும் பதிவு பண்ணுறாங்க. அவன் அவ்வளோ நல்லவன் கிடையாது. நம்ம காலகாலமாக இப்படியே பார்த்துட்டோம். எம்ஜிஆர் நல்லவர், நம்பியார் கெட்டவர், அப்படிதான் நம்ம பார்த்துட்டோம். காலகாலமாக அப்படி தானே பார்த்துட்டோம். ஆமாம், ஒரு ஒரு நடிகை நம்ம அப்படி தான் பார்த்தோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவன் 4 சவுத்துக்குள்ளே எப்படி இருக்கிறான், என்னெல்லாம் பண்ணியிருக்கிறான், இவன் எப்படிப்பட்ட குணம் உள்ளவன், அது இப்போ வந்து பேசுகிறாங்க. நீங்கள் நல்லவன் மாதிரி நடிக்கிறவன் சாரவன் நல்லவன் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் பண்ணியிருக்கிறான். பிரச்சனையா அப்போ உங்களுக்கு பிரச்சனையா வந்து த்ரீஷா தான் சார் பிரச்சனை. எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், பயிர நெக்லஸ் கொடுக்கறது, வீடு வாங்கி கொடுத்தது யார் சார்? இந்த பீலா பிஸ்மியா அவன் தான் சார் சாட்சி கையெழுத்து போட்டவன். அவன் தான் சொன்னான். இன்னும் இருக்குது, அந்த வீடியோ இருக்குது. த்ரீஷாவுக்கு வீடு வாங்கி கொடுத்த சொல்கிறது அந்த பொறுக்கி 3 பொறுக்கி இருக்காங்களே, அதில் அந்த 2 பொறுக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாட்சியாக பேசினாங்களே உட்காந்து. அப்புறம் 2 மாதம் கழிச்சு பணம் வந்த பிறகு மாற்றி பேசினாங்க. ஆனால் உண்மை இன்னைக்கு பட்டினப்பாக்கம் இருக்கிற அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா உண்மை. வீடு இவன் பக்கத்தே அதை வாங்கினது கேட்டால் அந்த வீட்டுக்கு போகிற மாதிரி அப்படியே போகணுன்றது தான். இதெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி வந்து கஷ்டப்பட்டு வந்தோம். 6 லட்ச ரூபாய் இல்லை சார் குழந்தைய இருந்தாங்க சார். விஜயோட தங்கச்சி 6 லட்ச ரூபாய் அவங்க வந்து சிகிச்சைக்கு பணம் இல்லை. அன்றைக்கி கஷ்டப்பட்ட காலம். அதனால் பணத்தோட அருமை தெரியுது. இந்த 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 கல்ட்டை எப்படி உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ போராட்டங்கள், எத்தனை பேரை உள்ளடி வேலை பண்ணணும், எத்தனை பேர் இருட்டில் தள்ளணும், எவ்வளோ வில்லத்தனங்களை பண்ணித்தான் இன்றைக்கி வந்து ஒரு கதாநாயகனை உருவாக்குறது. எஸ்எஸ்சி சும்மாலாம் வந்துடல, இயல்பாலாம் தானாலாம் வந்துடல. இந்த கல்ட்டு முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிகேட்டட், கிரியேஷனில் வந்தது கிடையாது, கிரியேட் பண்ணது கிடையாது. இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிகேட் பண்ணது, கட்டமைக்கப்பட்டது இந்த இந்த ஹீரோன்ற பிம்பமே. அதுக்கு எத்தனை பேர் நம்ம வந்து இருட்டை தள்ளலாம். அதான் அந்த பாவம்லாம் சேர்ந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிக்கிறதுக்கு காரணம் தான். அதெல்லாம் தாண்டி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. எஸ்சிஎஸ்சிக்கும் இவருக்கு என்னதான் சார் பிரச்சனை? ஏன் இப்போ பெத்த தாய் நடிகைகளுக்கு வாரி கொடுத்துட்றான் சார். யாரு? இவன் தான், விஜய் தான். நடிகைகளுக்கு கொடுத்துட்றான். இவன் நெக்லஸ் கொடுக்குறான், அதை கொடுக்குறான், இதை கொடுக்குறான். ஏதோ போனானா கையை காலை கழுவிட்டு வந்தானான்னு பரவாயில்ல, அதை பற்றி பரவாயில்ல. எது அதை பற்றி பர்மனெண்ட் ஆக்கிட்டாரு. அதுதான் அங்கே தப்பு. நீ சபலப்பட்டாலும் பரவாயில்ல, அங்கே போனாலும் பரவாயில்ல, அவகிட்ட எதாவது எடுத்துட்டு வா. ஆனால் இங்கே இருக்கிறத கொடுத்துட்றியே. ஆனால் மனைவிக்கு அது பிரச்சனை கிடையாது. இங்கே சொத்து போகுது, பணம் போகுது, காசு போகுது கிடையாது, வாழ்க்கையே போகுது இல்லை. புருஷனே கைவிட்டு போகிறானே, அப்போ எப்படி அவனை காப்பாற்ற, எப்படி வந்து தக்க வைக்கிறது? இங்கே பல பெண்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியவே இல்லை சார். அந்த விஷயத்தில் 2 ஃபெயில் எல்லாமே. இந்த ஆர்த்தின்னு உங்களுக்கு தெரியும். ஆமாம், அவங்களால வந்து தக்க வைக்க தெரியல. ஜெயம் ரவி அதே மாதிரி. ஆமாம், ஆர்த்தி வந்து புருஷனை எப்படி தக்க வைக்கிறதுன்ற அந்த கலை வந்து தெரியல. சரிங்களா? அதே மாதிரி வந்து ஸ்ருதி, இந்த மாதம்பட்டி இருக்கான் பாருங்க, மாதம்பட்டி இருக்கிறாரு. அவங்க ஒரு பொறிக்க வேலை பண்ணிட்டு இப்போ வந்து இருக்காரு. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா போராடி எப்படியோ வந்து மீட்டு எடுத்துட்டாங்க. ஆனாலும் தக்க வைக்க தெரியல. முதல்ல தக்க வச்சிருந்தா இந்த பிரச்சனை கிடையாதுல்ல. அப்புறம் இப்போ மீட்டு எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க, அதை கொஞ்சம் சாமர்த்தியமாக அவங்க மீட்டு எடுக்கிறாங்க. அதுக்கான பல இழப்புகள் போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி மீட்டு. அந்த மாதிரி இவங்களுக்கு தக்க வைக்க தெரியல. புருஷனை எப்படி தக்க வைக்கிறது அப்படின்னு தெரியல. அது தெரியாதனால ஒரு கட்டத்துல கட்டுப்படுத்த முடியாது சார். ரொம்ப வெளிப்படையாக பேசணும். வெளிப்படையாக பேசினா தான் சரியாக இருக்கும். இதெல்லாம் 40 வயதுக்கு மேலே பெரும்பாலான பெண்கள், ஒரு சில பேரை விட்டுருங்க, பெரும்பாலான பெண்கள் வந்து பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னன்னு பார்ப்பாங்க. படிப்பை முடிச்சுட்டா அடுத்து அந்த பையனை என்ன பண்ணுறது, பையனை என்ன பண்ணுறது, மகளை என்ன பண்ணுறது, இதில் கவனம் கூடுதலாக போகும். அப்போ செக்ஸில் நாட்டம் குறையும். இங்கே குறையும், அங்கே அதிகமாக பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய நல்ல விஷயம் தானே சார். ஆனால் பெரும்பாலும் ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனசுக்கு நல்ல கணவனுக்கு வந்து கேட்டால், நல்ல குடும்ப தலைவனுக்கு என்னன்னு கேட்டால், பிள்ளை எங்கே போனால் எங்கே வந்தான்றதை பார்ப்பான். அப்படியே அவன் அந்த விஷயத்தை தெரிஞ்சுனா டிபெண்ட் பண்ணுறது மனைவி தான் டிபெண்ட் பண்ணுவோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம், பையன் வந்துட்டானா, இது நம்மளும் அந்த ரகம் தான். சரிண்ணா, பையன் வந்துட்டானா, அவள் வந்துட்டாளா, எத்தனை மணிக்கு வந்தான், எத்தனை மணிக்கு, இப்படி யார்கிட்ட கேட்போம்? ஒய்ஃப்கிட்ட. அப்போது ஃபுல் மொத்த மேனேஜ்மெண்ட்டும் ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது அப்போ கூடுதல் நேரம் என்பது பார்த்தீங்கன்னா அப்போ உடல் சோர்வு இருக்கலாம். இப்படி இயல்பு சார். இது வந்து எல்லா சராசரி குடும்பத்தில் நடக்குது சார். இது ரொம்ப இதில் வந்து பெரிய ரகசியம்லாம் ஒன்றும் கிடையாது. இதுதான் சார் உண்மை. அப்போ இவன் என்ன செய்யணும் கேட்டால், அவனுடைய தேவைக்கு என்ன செய்யறான்னு கேட்டிங்கன்னா, வெளியில் போகக்கூடிய சொல் பேர் இருக்கான். சில பேர் நான் கேட்டிங்கன்னா, இல்லை நம்ம தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி அமாவாசை, கிருத்திகை அந்த நேரத்தில் நம்ம பார்த்துக்கலாம்,
தினம் வேணாம் நமக்கு. ஆனால் சில பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா தினம் வந்து முதல்ல வந்து இதை ஏற்றுறான், இது போன உடனே அடுத்தது இதை கொளுத்து, இது போன உடனே இதை கொளுத்து, இது ரெண்டும் கடைசி அடுத்தது என்ன, ஒரு முறை போயிட்டேன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இந்த அடுத்து இதை டேஸ்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு இனிப்பு கடைக்கு போகிறீங்க, ஒரு இனிப்பு பார்த்துக்கிட்டேன், இதை தான் நம்ம போன வாரம் சாப்பிட்டோம்ல, இதை இன்றைக்கி சாப்பிட்டு பார்ப்போமா, அப்புறம் இதை கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போமா, அப்படியே இதை கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போமா, அப்படி தான் எதை கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து வெரைட்டி பார்க்க ஆரம்பிச்சு. செக்ஸில் வந்து மனைவியை தாண்டி பல பெண்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான நடிகை யாருன்னு கேட்டுறாதீங்க, நீங்கள் கேட்டு என்ன சிக்கலாக்கிறாதீங்க. 35 வருஷம் இருக்காங்க, அவங்க பேட்டி கொடுத்தாங்க, பல ஆண்களோட வெளிப்படையாக பேட்டி கொடுத்தாங்க. அவங்களாம் இன்றைக்கும் இருக்கிறாங்க, சரிங்களா, எல்லாம் கேள்வி ஆகிட்டாங்கன்னு வச்சுங்களேன், சரிங்களா, எல்லாமே அப்படி தானே, 45 வயசு ஆனாலே கேள்வி தான், அது 50 55 60 இருந்தா. அவங்க ஒரு பேட்டி கொடுத்தாங்க, என்ன கேட்டிங்கன்னா பல ஆண்களோட உறவு வச்சுக்கும் போது புதிய பரிமாணங்கள் கிடைக்குது. என்ன புதிய பரிமாணங்கள்? அது அவங்களுக்கு தான் தெரியும். பேமெண்ட்டா அப்படி? நான் என்ன கேட்குறேன், புதிய பரிமாணங்கள் சொல்லுவாங்க இல்லையா, புதிய பரிமாணம், புதிய வந்து பல ஆண்களோட உறவு வைக்கும்போது புதிய பரிமாணங்கள் வந்து கிடைக்குதுன்ற மாதிரி அவங்க பேட்டி கொடுத்தாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னு கேட்டேன், கணவன் மனைவி கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பரிமாணம் தான், மனைவி கிட்ட ஒரே பரிமாணம் தான். ஆனால் இவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா பலவிதமான மனைவி கிட்ட கிடைக்காத பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்ட கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா வந்து மனைவி இதை மறுப்பாங்க, அங்கே மறுக்காமல் அது கிடைக்கும். ஏன்னா அந்த வக்கரத்தோடு வந்து இவங்க பண்ணக்கூடிய அக்கிரமம் இருக்கு இல்லையா, அதை பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து துன்புறுத்தி மகிழக்கூடியதெல்லாம் இருக்குல்ல. ஆமாம், துன்புறுத்தி சாடிஸ்ட், அடுத்தவங்களை துன்புறுத்தி மகிழக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, அது இருக்குது. பீர் பாட்டில் தூக்கி மனைவி மீது ஊற்ற முடியுமா சார்? ஊற்ற முடியாது, செருப்படி விழும். குடிச்சிட்டே போக முடியாது, கிட்டையே கொண்டு போக முடியாது, பீர் பாட்டிலே கிட்ட கொண்டு போக முடியாது, குடிச்சிட்டே போக முடியாது. ஆனால் அதே வந்து நடிகைன்னா அவங்களே மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்களா, ஊற்றலாம், உடம்புல ஊற்றி அப்படியே என்ஜாய் பண்ணுறவங்களாம் இருக்குல்ல. நடிகைன்றதை விட இதுதான் சரியான வார்த்தை. தனக்கு வந்து விருப்பப்பட்டு தன் கூட வந்து படுக்க வரக்கூடிய பெண்கள், விலை மாது இல்லை எப்படி வேணா எடுத்துங்க, அவங்க வந்து சகிச்சுப்பாங்க. ஏன்னா இவன் மூலமாக எனக்கு இது கிடைக்குது, இது கிடைக்குது, சுகம் மட்டும் கிடையாது, இதெல்லாம் கிடைக்குது, எக்ஸட்ரா வீடு பங்களா லொட்டு லொசுக்கு. நான் பசி பஞ்சனுக்கும் போது எவன் என்னை வந்து என்ன எதுன்னு கேட்க போகிறேன் கிடையாது. நாளைக்கே நான் எனக்கு மார்க்கெட் இல்லைனா எவன் வந்து என்னை சீண்டுவான், நான் எப்படி குடும்பம் நடத்துறது, நான் எப்படி வீட்டு வாடகை தர்றது, வீடை வாங்குறது, எப்படி நான் செட்டில் ஆகிறது, நான் எனக்கு கை தட்டினா 10 சர்வெண்ட் வரணும், இதெல்லாம் எப்படி கிடைக்கும்? அப்போ இதை தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ரைட், ஓகே. வளைச்சு போகிறதா அதுதான் இப்போ புரியுதுங்களா? மனைவி கிட்ட இதெல்லாம் நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாது. அங்கே சபல புத்தி இருக்குன்னு சொல்ல வரீங்களா? அப்படி ஆமாம், இதில் என்ன இருக்குது? அதான் சில பேர் நார்மலைஸ் பண்ணுறாங்க வசனங்கள் மூலமாக. விஜய் சேதுபதி ஒரு வசனம் பேசியிருப்பா பாருங்க, அந்த கேவலமான ஒரு வசனத்தை பாருங்களேன். தேருனா கொட்டும், பாம்புனா செய்கிறோம், ஆம்பளைனா சபலப்பட தான் செய்வான், இது பயாலஜிக்கல் மிராக்கிள் தான் ஏதோ ஒரு சொல்லுவான். அப்போ ஓங்கி ஒரு அறை விழும், அந்த காட்சியை வச்சுருப்பாங்க. இது வந்து இப்படி தான் அப்படின்ற மாதிரி இருக்குது சார். நம்ம வந்து அப்படி கிடையாது சார், குடும்பத்தில் இருக்கிறோம் சார். நம்ம சில நேரங்களில் உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறினா கூட அதுதான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடணுன்றது. எங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்றது வேறு, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதில்ல. பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி சார். நன்றி சார்.